எஸ்டர்டே வர நம்ம ஜேக்குரி கான்செப்டை பார்த்தோம், கொஞ்சம் டெப்த்தாக உள்ள கான்செப்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜேக்குரியில் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஈஸியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நிறைய இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 35 ஸ்லைட்ஸ் கிட்ட இருக்கு. ஓரளவுக்கு கம்பேக் பண்ணி கொண்டு போகிறேன். உங்களுக்கு எதுவும் நடுவில் டவுட்ஸ் இருக்குது, எதுவும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டக்குன்னு காலில் மைக் ஆன் பண்ணியோ ஒரு மெசேஜோ போடுங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக விஷுவலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இன்னைக்கு போகிற ஸ்லைட்ஸ் அப்படி நாளையோட உங்களுக்கு ஜேக்குரி முடியுது. இன்கேஸ் இன்னைக்கு முடியல அப்படின்னா நாளைக்கே சேர்த்து முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆல்ஸ் இன்னைக்கு என்ன டியூஸ்டேவா, வென்ஸ்டே, தேர்ஸ்டேக்குள்ளே அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம ரியாக்ட் போயிடலாம். ரைட்டா? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூட்ஸ்டாப் வச்சு ஒரு சின்ன கான்செப்டாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ப்ராஜெக்டாக அட் அ டைம்லேயே லைனில் எடுப்போம். உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பூட்ஸ்டாப் வச்சு எனக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கிளாஸ்லேயே வேணும் அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் பண்ணிடுவோம், எங்களுக்கு 1 டே டைம் கொடுங்க அப்படின்னாலும் 1 டே லீவ் எடுத்து கூட அப்படி கொடுத்து பண்ணலாம். சரியா? அது உங்களோட டெசிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். சரியா? ஸோ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனி ஒரிஸ்னா சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ டுடேஸ் கான்செப்ட் இஸ் ஜேக்குரி ட்ராவர்சிங். ட்ராவர்சிங் அப்படின்னா அந்த ட்ராவலோட கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. விச் இஸ் நிறைய 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 இதை வச்சு என்னெல்லாம் விளாட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சிம்பிளாக இருக்காது. கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பேட்டு பால் தான்ப்பா, அவ்வளோதான்ப்பா, நீ போட்டால் பேட்டை வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்காது. பவுலிங் போடுறதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வரும். பேட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேட் டைரக்ஷன்ஸ் வரும். அண்ட் தென் கீப்பிங், ஃபீல்டிங் எல்லாம் கலந்து வச்சு வர்றது பற்றியா அதுதான். ஸோ அந்த ஜேக்குரி ப்ராசஸில் அப்படிங்க என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜேக்குரி ட்ராவர்சிங் இஸ் மூவ் த்ரூ ஆர் யூஸ்ட் டு ஃபைண்ட் HTML elements based on their relation to other element. Start with one selection and move through that selection until you reach the element you decide. என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதோட இன்டர்கனெக்டாக செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி உன்னோட வேல்யூவை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? ட்ராவர்சிங் ஜேக்குரி மூலமா. The image below illustrations and HTML pages is a tree, DOM tree. ஸோ இமேஜ்னா அடுத்த ஸ்லைடில் வருது. அந்த ஒரு ட்ரீ மாதிரி போட்டு வராங்க. அந்த ட்ரீ மெத்தடில் போகும்போது யூ கேன் ஈஸிலி மூவ் அப் ancestor, down descendants and sideways siblings in the tree starting from the selected current element. This movement is called traversing and moving through the DOM tree. ஒன்றும் போட்டு ரொம்ப ப்ரெஷராக வேணாம். அந்த இமேஜை காமிக்கிறேன். அந்த இமேஜ் வச்சு எப்படிலாம் உன்னால் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரொசீஜரான எழுதக்கூடிய ஒரு HTML டேகுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த போது நான் சொல்லும் போது பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த ட்ராவர்சிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் மூலியமான இந்த ஆன்செஸ்டர், டிசெண்டன்ஸ் அண்ட் சைட்வேஸ் சிப்ளிங்ஸ் இவங்க மூலியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ரைட், ஓகே. ஸோ இந்த டேகை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு டிவ்வுக்குள்ள எப்படி செக்மெண்ட்டாக பிரித்து செக்மெண்ட்குள்ள செக்மெண்ட்டை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓ சாரி, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஓகே ஓகே ஓகே, சாரிடா, மறந்துட்டேன். சரி சொல்லி, சரி ஓகே. சரி, இந்த ஸ்லைடை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். புரிஞ்சிக்க முடிஞ்சது இல்லை. ஸோ விச் ட்ராவர்சிங் அப்படின்னா இந்த மூவ் த்ரூ வச்சு உன்னோட HTML டேகை ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த பிக்கப் லைனை நீ எப்படிலாம் நீ ஈஸியாக பிக்கப் பண்ணணும்னா பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருந்தாகணும். அப்போ அது எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா டோம் ட்ரீ அப்படிங்கிற மெத்தடில் ஈஸி பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த டோம் ட்ரீங்கிற இமேஜ் தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும். ப்ளஸ் அந்த டோம் ட்ரீ வந்து எப்படி என்னால் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும்னா அந்த ஆன்செஸ்டார் அண்ட் தென் டிசெண்டன்ஸ் அண்ட் தென் சைட்வேஸ் வித் சிபிலிங்ஸ் இதை வச்சு பண்ணுறது தான் என்ன ட்ராவர்சிங் டோம் ட்ரீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? இதை நம்ம வந்து முன்னான அந்த HTML டேக் எல்லாம் எப்படி ப்ரொசீஜரா பிளேஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் வரும். ஸோ இந்த ஸ்லைடை பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும்.
ஒரு டிவ்வை நம்ம HTML டேகை எவ்வளோக்கு எவ்வளோ செக்மெண்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படிங்கிற மெத்தடை தான் இங்கே பேசுவோம். இது HTMLயே நம்ம முன்னாடி பேசிடுவோம். பட் இந்த jQuery மூலியமாகவும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேச போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீ எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் அண்ட் குவைட்டா நீ கோட் எழுதி வைக்கிறியோ அப்போ தான் நம்மளால ஈஸியா பிக்கப் பண்ணிக்க முடியும். அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கான்செப்ட் தான். எப்படி பிக்கப் லைன் பண்ணுவீங்க அப்படின்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போற, அந்த வீட்டுக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கும் கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டேபிள் இருக்கும், இன்னொரு டேபிளும் இருக்கும், அந்த டேபிளுக்குள்ள டிராயர் இருக்கும், டிராயருக்குள்ள ஏதாவது பர்ஸ் இருக்கும், பர்ஸுக்குள்ள ஒரு ஜிப்பு இருக்கும். இப்படியே உள்ள உள்ள போயிட்டே இருக்கும். அந்த ஜிப்புக்குள்ள நீ ஏதாவது ஒரு வாட்சோ ஏதோ வச்சிருப்ப. இப்படி ஒரு சின்ன வாட்சை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளோ டெப்த்துக்குள்ள நீ செக்மெண்டா ஃபீல் பண்ணி உள்ள போற கரெக்டா. அதே ப்ராசஸ் தான் ஒரு கோடை நீ எழுதுற ஒரு சின்ன மெத்தடை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெப்சைட்ல காமிக்கணும்னா டிவ் மூலயமா வச்சு வச்சு நீ உள்ள செக்மெண்ட் கொடுக்கணும். அந்த செக்மெண்டோட சின்ன ப்ராசஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவ் நீ ஓப்பன் பண்ற, அதை 2 புல்லட் பாயிண்ட் வைக்கிற அப்படின்னா ஒரு யூஎல்குள்ள 2 புல்லட் பாயிண்ட், ஒரு எல்லைக்குள்ள ஒரு போல்டான ஒரு வேர்டை வச்சு முடிச்சுங்க. இன்னொரு எல்லையில 2 ஸ்பேன் வச்சு ஒரு 2 முக்கியமான வார்த்தையை மட்டும் நீ செக்மெண்டடா வைக்கிற. அப்போ இதுல இருந்து பார்த்தா என்ன டிராவர்சிங் ஆகுதுன்னா, டிவ்ல இருந்து யூஎல், யூஎல்ல இருந்து எல்ஐ, எல்ஐல இருந்து ஒரு 3 பேரு, அந்த 3 பேரு ஒரு எல்லைட்ட 2 பேர் இருக்காங்க, இன்னொரு எல்லைட்ட ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ 2 பேர் இருக்கிறது யாருன்னா ஸ்பேன், இன்னொருத்தர்கிட்ட யார் இருக்கானா போல்ட் லெட்டர்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டேக். அவ்வளவுதான். அப்ப நீ இவ்வளோ ஒரு சைக்கிளிங் மோட்ல நீ ரன் ஆகி என்டர் ஆகிற பத்தியா, இதுதான் டிராவர்சிங்க்கு ஈஸியா பிக்கப் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப நீ இதுல இருந்து லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்பேன் எங்க இருக்கு அப்படின்னு உன்ட்ட நான் கேட்டா நீ எப்படி சொல்லிடுவ? இந்த டிவுக்குள்ள இருக்குன்னா இந்த டிவுக்குள்ள யூஎல் இருக்கு, யூஎல்ல எல்ஐ இருக்கு, எல்ஐக்குள்ள இந்த ஸ்பேன் இருக்கு, அதுல 2 ஸ்பேன் இருக்கு அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிடுவீங்க. இதை நீங்க பார்த்தனால இது நம்மளோட ஹியூமன் டெக்னாலஜி இது. பட் இதே கோடுக்கு நீ சொல்ற அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் வேணும். அந்த வார்த்தை யாரு கொடுப்பாங்கன்னா jQuery கொடுப்பாங்க. jQueryட்ட கொடுத்தா நீ இந்த மாதிரி டிராவர்சிங்கா டோம் ட்ரீ வச்சு எழுதினா உன்னால அந்த கொடுத்த jQuery வேர்டை யூஸ் பண்ண முடியும். இதுவரை புரிஞ்சுதா? ஸ்லைடை ஷேர் பண்ணாமே போயிட்டேன். அண்டர்ஸ்டாண்டபிள் தானே எல்லாம்? அனப்பாஜிதா ஜீனா சூப்பர், சச்சு ரைட் சூப்பர் தான். சரி இன்ஃபேண்ட் ஓகே. சரி இப்போ இங்க என்ன பண்றோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன். ஸோ அது ஒவ்வொரு டிவ் அந்த டேகை வச்சு ஒவ்வொரு தான் சொல்லுங்க. ஸோ டிவ் தான் பேரண்ட் ஆஃப் யாரு யூஎல். அப்போ யூஎல் நம்ம இங்க என்ன சொல்லுவோம், பேரண்டோட சைல்டு. இப்போ யூஎல் which is called the ancestor of everything inside of it. அப்போ யூஎல்குள்ள ஒருத்தர் இருக்காரு, 2 சைல்டு யாரு. அப்போ யூஎல் வந்து பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்காங்க யாரு அப்படின்னா எல்ஐ. ஸோ தெரியுதா, இதுதான் ஒரு பேரண்ட், இவங்களுக்கு சைல்டு, அப்போ இவங்களுக்கு 2 சைல்டு. ஸோ இது தாத்தா பாட்டி, இது அப்பா அம்மா, இது பிறந்த 2 அண்ணன் தங்கச்சி, அண்ணனுக்கு கசின்ஸ், அந்த மாதிரி. ஸோ படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி பேரண்ட் ஷார்ட்டு செயின் ஷார்ட்லாம். அந்த கான்செப்ட்ல டிவ் வந்து யூஎலுக்கு பேரண்ட், எல்ஐ வந்து யூஎலுக்கு பேரண்ட். அப்படி அப்போ யூஎலுக்கு 2 பிள்ளைங்க லைக் சைல்டு அப்படின்னா எல்ஐ ஒன்று, 2 எல்ஐ ஒன்று. ஸோ லெஃப்ட் எல்ஐக்கே 2 சைல்டு இருக்கு, யாருன்னா 2 ஸ்பேனு. இன்னொரு எல்ஐக்கு வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கு, யார் அப்படின்னா பீட்டா. அதுதான் சொல்லுங்க. ஸோ சைல்டு ஆஃப் யூஎல் அண்ட் த டிசெண்டன்ட் ஆஃப் டிவ். ஓகேவா? இந்த ஸ்பேன் எலமெண்ட், இந்த டிசெண்டன்ட் அந்த ஆன்செஸ்டர் இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பாதீங்க. எப்பவா இப்போ சொன்னாங்க கண்டிப்பாக குழம்புவீங்க. இப்போதைக்கு jQuery வச்சு என்னென்ன ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டியாக நடக்க போகுது அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் ஏன் பண்ணுங்க. சரியா? போக போக உங்களுக்கு அது புரிஞ்சிடும். The span element is a child of the left li and the descendant of UL and div. புரியுதா? அப்போ ஸ்பேனுக்கு மேல இருக்கிறவங்க யார் அப்படின்னா எல்லையும் யூஎல்லும். அந்த எல்லையும் யூஎல்லும் என்ன சொல்றான், சாரி எல்லையை வந்து என்ன சொல்றாங்கன்னா சைல்டுன்னு சொல்லுவாங்க, which is the UL of parent. அப்போ யூஎல்லையும் டிவ்யும் ஸ்பேனுக்கு எப்படி தெரியும்னா டிசெண்டன்ட்ங்கிற பேரை வச்சு தெரியும். ஸோ 2 LI elements are siblings. அவங்க 2 பேரும் siblings. So the right LI element is a parent of beta, child of UL and the descendant of div. புரியுதுல? நீ ஸ்பேன்ட்ட போய் டிவ் யாருன்னு கேட்டா டிசெண்டன்ட்னு சொல்லுவாங்க. அப்ப எல்ஐ யாருன்னு கேட்டா சிபிலிங்ஸ்னு சொல்லுவாங்க. யூஎல் யாருன்னு கேட்டானா பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப போட்டு நீங்க குழம்பிங்க வேணாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த டேக்லாம் செப்பரேட்டா எழுதணுப்பா ப்ரொசீஜரா அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், an ancestor is a parent, grandparent,
great grandparent, and so on. And the descendant is a child, grandchild, great grandchild, and so on. Siblings share the same parent. இந்த வார்த்தையே உங்களுக்கு ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருப்பீங்க. பட் போதும், ரொம்ப போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணா கண்டிப்பா குழம்புவீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். The traversing the dome. jQuery provides a variety of methods that allows us to traverse the dome. The largest category of traversal methods are tree traversal. So the next chapters will show us how to travel up, travel down, and sideways in the DOM tree. So the DOM tree நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத படிச்சிட்டோம். இந்த DOM tree வச்சு என்ன jQuery நம்மளுக்கு தர போறாங்க அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ancestorக்கு கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா, so it's the DOM tree to find ancestor of an element. An ancestor is a parent, grandparent, ஆல்ரெடி பார்த்ததுதான். அதுக்கு 3 பேரை கொடுத்துருக்காங்க. என்ன பேர்லாம் வச்சுன்னா பேரண்ட், பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அன்டில். இப்படி எதுக்கு இந்த 3 பேர் அப்படின்னு தான் தோணும். என்ன நடக்குங்கிறத ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு பார்க்கலாம். பேரண்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, which returns the direct parent element of the selected element. இது செலக்டட் எலமெண்ட் அப்படின்னா, நீ செலக்ட் பண்ண டிவோ எல்லையோ அவங்களுக்கு பேரண்ட் யாரோ அதை பிக் பண்ணி நம்மகிட்ட வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. So this method only traverses a single level of DOM tree. The following example returns the direct parent element of each span element. So single level தான். சும்மா நீ வந்துட்டு எனக்கு ஒரு பேரண்ட் எடுத்து கொடுனா அப்படியே பேரண்ட்டுக்கு மேல பேரண்ட், பேரண்ட்டுக்கு மேல பேரண்ட் அப்படின்னு போய் தேடி வந்துட்டு வந்து எடுத்து கொடுக்காது. ஒரு சொன்ன எடுத்துட்டு வா அப்படின்னா ஒருத்தவங்களோட பேரண்ட் யாரு அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி, இதுதான் jQuery பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அவுட்புட்டை பார்க்கலாம். div இருக்கு, which is called great grandparent. அடுத்து UL இருக்கு, just grandparent. LI இருக்கு, which is direct parent, and then span இருக்கு. ஸோ புரியுதா? div, UL, LI, span. உங்க மைண்ட்ல அந்த சார்ட்டை கூட வச்சுக்கோங்க, which is நம்ம அந்த ட்ரீ டயக்ராம் பார்த்தோம்ல. இப்போ நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, 2 எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் யாரு? ஜஸ்ட் பேரண்ட். ஆமா, நீ ஸ்பேன்ட்ட போயிட்டு உன் பேரண்ட் யாருன்னு கேட்டா டிவ்வா சொல்லும், இல்ல யூஎல்யா சொல்லும். எனக்கு அவனுக்கு மேல யார் இருக்காங்களோ அவனை மட்டும் தான் சொல்லும். தாத்தாவையும் தாத்தாக்குள்ள பாட்டனையும் வந்து சொல்லாது பேரண்ட்னு. சரியா? அந்த கான்செப்ட் தான் ஜஸ்ட் பேரண்டோட மெத்தட். ஸோ கோடு வைஸா பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவை மட்டும் பாருங்க, ரெண்டாவது டிவை நம்ம வந்து பார்ப்போம். ரெண்டாவது டிவில் அப்படி ஒன்றும் இல்லை. யூஎலுக்கு பதில் ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் பேரண்ட் வச்சிருக்காங்க. யூஎல் எடுத்துட்டு இதையும் மட்டும் வச்சிருக்காங்க. ஸ்பேன்ட்டை அதையே கேட்டாலும் டிவ்வை சொல்லாது, ஜஸ்ட் அவனுக்கு மேலே இருக்கிற பேரண்ட்டை தான் சொல்லும், டைரக்ட் பேரண்ட். அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஓகே, பாடியில் ஃபர்ஸ்ட் டிவ் கிளாஸ் ஆன்செஸ்டர் அண்ட் தென் டிவ் ஸ்டைல்லாம் இப்போ பார்க்காதீங்க. ஒரு டிவ் இருக்கு, அந்த டிவ்க்குள்ள யூஎல் இருக்கு, அண்ட் தென் எல்ஐ இருக்கு, எல்ஐக்குள்ள ஸ்பேன் இருக்கு. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் வார்த்தைகள் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே டிஸ்பிளே ஆகிற வேர்ட்ஸ். சரியா? அடுத்த டிவ்ல ஒரு டிவ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பீடாக் இருக்கு, அந்த பீடாக்குள்ள யாரு இருக்கா? ஸ்பேன் இருக்கா. சரியா? இவ்வளோ லேயர் பை லேயரா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரியா? சாரி, லேயர் பை லேயர்டா எழுதியிருக்காங்க. நம்ம jQuery மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு விட்த் 500 பிக்சலுக்கு வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பார்டர் லைனோட இருக்கு. இதெல்லாம் அந்த வேர்ட்ஸ். சரியா? ஓகே, இப்போ டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷனை கூப்பிட்டேன். டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டேன். யாரை கூப்பிடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் அந்த ஸ்பேனை தான் கூப்பிடுறேன். 2 டிவ் இருக்கு, 2லையுமே ஸ்பேன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நான் டைரக்டா போய் ஸ்பேனை கூப்பிட்டு என்ன கேட்கனா, உன்னோட பேரண்ட் யாருப்பா அப்படின்னு கேட்கேன். அப்போ ஸ்பேனோட அவங்க அப்பா அம்மா மட்டும் வச்சு இவனுக்கு மேல இருக்கிறத மட்டும் தான் சொல்லுவான். அப்போ இவனுக்கு மேல இருக்கிறது யாருன்னா எல்ஐ தான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா எல்ஐ தான் அதோட பேரண்ட்னு ஃபிக்ஸ் ஆகும். நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா, டாலர் ஆஃப் ஸ்பேனை எடுத்துக்கோ, ஸ்பேன் டாட் யாரை கேட்க போறேங்கிறத இங்க மென்ஷன் பண்ண வச்சு இந்த jQuery traversing மெத்தடை நீங்க சொல்லணும். ஸோ டாலர் ஆஃப் ஸ்பேன் டாட் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப பேரண்ட் நீ சொன்ன உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேனுக்கு மேல யார் இருக்கோ அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடும். டிஸ்பிளே பண்ணும், ஓகே. பட் டிஸ்பிளே பண்றத உன் கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த சிஎஸ்எஸ் எழுதியிருக்கான். அவ்வளவுதான். ஸோ விச் இஸ் கலர் ரெட், பார்டர் 2 பிக்சல் சாலிட் ரெட். அப்போ அந்த கலர் டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்ல எழுதிட்டா, பார்டர் வந்து என்ன கலர்ல போட்டிருக்கு ரெட்ல போட்டா, அவ்வளவுதான். நம்மளுக்கு துண்டா காமிக்கிறதுக்காண்டி அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல போட்டிருக்காங்க. நீ சிஎஸ்எஸ் இல்லாம பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஸ்பேன் யாருன்னா எல்ஐ அப்படின்னா அது பிக்சபிளா இருக்கும். கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நீ இந்த ஸ்டைல் மூலியமா தெரிய வச்சிருக்க.
ஏண்டா இந்த ப்ராசஸ் ஓகேவா? அஜித் ஓகே, அனஃப் ஓகே, ஹசினா சூப்பர், ஜீவலட்சுமி சச்சு ஓகேவா? சூப்பர்டா. சரி, நெக்ஸ்ட் போ. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ். இதுலயே நீங்க கெஸ் பண்ணிடலாம். மேபி அந்த கிராண்ட் பேரண்டா இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ்ஸுக்கு வந்துருக்கலாம். பட் பார்க்கலாம். The parents method returns all ancestor elements of the selected element all the way up to the document's root element. The following example returns all ancestors of all span elements. So, அப்ப நம்ம நினைச்சது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். பட் ஃபுல் ஆன்சர் படி பார்த்தா, நீ ஸ்பேன்ட்ட போயிட்டு உன்னோட பேரண்ட்ஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டேன்னா அது இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடும். என் பேரண்ட் அப்பா அம்மா, அப்பா அம்மாவோட அப்பா அப்பா அம்மாவா, அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மாவோட அம்மா எல்லாத்தையும் சொல்லிச்சு. டைரக்ட் கிராண்ட் பேரண்ட், கிரேட் கிராண்ட் பேரண்ட், கிரேட் கிரேட் கிராண்ட் பேரண்ட், பாடியில இருக்கிற வரைக்கும் அது சொல்லிடும்ங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் த டிராவர்சிங் மெத்தட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாடி, டிவ், யூஎல், எல்ஐ, ஸ்பேன். 5 இருக்கு. 5ல நீ 5வது ஆள்கிட்ட ஸ்பேனை வச்சு கேட்குற. அப்போ அவங்க 4 பேருமே பேரண்ட்ஸும் சொல்லிடுவோம். அப்போ சேம் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் அதே டாலர் ஸ்பேனை கேட்டு பேரண்ட்ஸ்ன்னு கேட்ட அப்படின்னா அது இவங்க எல்லாத்தையும் சொல்லிடும். சொன்னதான் நீ டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி டாட் சிஎஸ்எஸ் போட்டு கலர் ரெட் கமா பார்டர் கோலன் 2 பிக்சல் சாரி பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்கள் மைண்டுக்கு பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பிக்கப்பை நீங்கள் ஒன்ஸ் ட்ரையல் பண்ணணும். ஏன் ட்ரையல் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். நீ வந்து இப்போ உன்ட கண்ணு இப்போ நான் அந்த இதை டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னா உங்களால சொல்லிடுவீங்க, பிக்கப் லைனும் உங்கள்கிட்ட இருக்கும். பட் இந்த டைப் பண்ணுவீங்க தெரியுமா, அப்போ நீங்க என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்ணுவீங்க, இந்த சிஎஸ்எஸ்க்கு அடுத்து இந்த பிராக்கெட் வரணும், பேரந்தீசிஸ்க்கு அடுத்து கர்லி பிரேசஸ் வரணும், டபுள் கோட்ஸ்ல கலர்னு போட்டு கோலன் வச்சுட்டு அடுத்த டபுள் கோட்ஸ்ல ரெண்டுமே வரும். இங்க நம்ம மிஸ்டேக் பண்ணோம். ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன் நிறைய. இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் ஒன்ஸ் மோர் ஒரு லிட்டில் பில்ட் ஒரு ரீகால் காண்டி ஏதாவது விஷுவல்ல போய் இப்படி டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த டாலர்ல இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்க உங்க மைண்ட் செட்ல வச்சுட்டு அப்படி டைப் பண்ணி பார்த்துக்கிட்டா ஈஸியா தெரிஞ்சிடும். ரைட்டா? இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இது பேரண்ட்ஸ்னா, பேரண்ட்னா அவனுக்கு மேல இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்லுவான். பேரண்ட்ஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டபிள்? எனி டவுட்ஸ்? எக்ஸ்பிளைன் போலாமா? நான் இந்த கொஞ்சம் இது வந்து உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் இந்த டம்ஸ் அப் திரும்ப திரும்ப அனுப்புறது. பிகாஸ் இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக்கெட்ல சஃபர் ஆயிடுவீங்க கண்டிப்பா. அதனால தான் கேட்டுக்கிட்டேன். ஓகேவா? சரி, மூணாவதா யாரு இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அன்டில். இவங்க அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் ancestor elements between two given argument, which is the following returns all ancestor between span and a div. சரியா? இப்போ நீங்க வந்து ஸ்பேன்ட்டையும் டிவிட்டையும் கேட்குற மாதிரி ஒரு நிலைமை வருது. எஸ், இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம், which is டைரக்ட் பேரண்ட்டுக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்கள மட்டும் நீ சொல்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பேன்ட்ட போயிட்டு உன் பேரண்ட் அன்டில் யாரு அப்படின்னு நான் பேரண்ட் அன்டில் போட்டு கேட்டேன் அப்படின்னா என்னோட பேரண்ட் இவங்க அப்பா அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பேரண்ட் இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். ஸோ விச் இஸ் டைரக்ட் பேரண்ட் அண்ட் கிராண்ட் பேரண்ட். எப்படி அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு பாடி அந்த டூ யூஎல் எல்ஐ ஸ்பேன் 5 டேக்ஸ் வச்சு வருது. 5th டேகா ஸ்பேன் இருக்காப்ல. ஸோ நீ அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷனை கால் பண்ணி யாரை செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னா ஸ்பேனை செலக்ட் பண்ணியிருக்க. ஸ்பேனை செலக்ட் பண்ணும் போதே நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சொல்லணுங்கிறத நீ சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாடின்னு சொல்லிட்டேன்னு வைங்க, அதை யூஎலையும் சொல்லி டிவியும் சொல்லி அந்த பாடியும் சேர்த்து சொல்லணும். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டாட் பேரண்ட்ஸ் அன்டில் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவ்வே வந்துட்டு ஒரு 5 டிவ் இருக்கு, பாடிக்கு அடுத்து ஒரு 5 டிவ், அப்புறம் ஒரு யூஎல், அப்புறம் ஒரு எல்ஐ, அப்புறம் ஒரு ஸ்பேன். அப்ப கிட்டத்தட்ட 11 டேக் ஆயிட்டு உனக்கு. 11 டேக்ல இந்த 5th டேகா வர டிவ்வை மட்டும் நீ சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ற அப்படின்னா நீ பேரண்ட் அன்டில் ஆஃப் டபுள் கோர்ஸ் அந்த டிவோ ஆர்எல்ஸ் டாட் என்ன கிளாஸ் நேமோங்கிறத சொல்லிட்ட அப்படின்னா அது வரைக்கும் உள்ள பேரண்ட்டை அப்படி ரெட் பண்ணி காமிச்சிடும் நம்மளுக்கு. இது வந்து கொஞ்சம் கஸ்டமைசபிளா உள்ள ஆப்ஷன். வெறும் பேரண்ட் அப்படின்னா உனக்கு மேல உள்ளவங்களை சொல்லும். பேரண்ட் அன்டில் அப்படின்னா நீ வந்து எவ்வளவு தூரத்துக்கு சொல்றியோ அது அளவுக்கு அது டிஸ்பிளே பண்ணி காணும். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டபிள்? அது
நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். எனி queriesனா கேளுங்க. சூப்பர். ரைட். வெயிட் a minute. சரி ரைட் ஓகேடா. சாரி. நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் ஆன்செஸ்டர்ஸை பார்த்தோம். இப்போ அவங்களோட சைல்டு விச் இஸ் டிசெண்டன்ஸோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ கேன் டிராவல்ஸ் த டவுன் ட்ரீ டு ஃபைண்ட் டிசெண்டன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். கிட்டத்தட்ட இந்த ஸ்பேமுக்கு அடுத்து இருக்கிறவங்கள சொல்ல போறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். A descendants is child, grandchild, great child and so on. சைல்டை வச்சு டிஃபர் பண்றது. ஸோ டூ யூஸ்ஃபுல் query which is children and find. சிம்பிளா children and find மட்டும் வச்சு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். So the jQuery children method returns all direct children of the selected element. This method only travels the single level down that down. இதுவும் சிங்கிள் லெவல் டவுன் தான். சும்மா சும்மா போய் எடுக்காது. நம்மளே பார்க்க போனதுலே நீ ஒன்ஸ் தான் பேரண்ட்னு சொல்ற, அது ஒன்று எடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ்னு சொன்னோன்னே எல்லாரையும் ஒரு டைம் தான் காமிச்சு. ரெண்டாவது வந்துட்டு பேரண்ட் அன்டில் எனக்கு இந்த டியூ வரதான்ப்பா வேணுங்கிற சொன்னா அதையும் அவ்வளவுதான் காமிச்சு. அதே மாதிரி இதுவும் அப்படிதான் செய்ய போறேன்னு சொல்றான். And then the elements that are direct children of each div element. நீ டிவ் சொல்லியிருக்க அப்படின்னா அவங்களோட டைரக்ட் சில்ட்ரன் யாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அந்த அவுட்புட்டை பார்க்கலாம். div current element, p child, span grandchild. இவ்வளோ நேரம் நம்ம இப்படி பார்த்துட்டு போனோம் கரெக்டா? ஸோ அந்த ப்ராசஸ் இல்லாமல் சைல்டுக்கு அடுத்து கிராண்ட் சைல்டு இப்படி கொஞ்சம் ஏரோ டவுன் பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு அது குழப்பலாம், பட் சும்மா பாருங்களேன். ஸோ ஒரு டிவ் இருக்கு, ஒரு பி டேக் இருக்கு, அண்ட் தென் அந்த பி டேக்ல ஒரு ஸ்பேன், அதுக்கடுத்து ஒரு பி டேக், திரும்பவும் அதுக்குள்ள ஒரு ஸ்பேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஓவரால் டிவ்வுக்குள்ள ரெண்டு பி இருக்கு, ஒரு பீக்குள்ள ஒரு ஸ்பேனு, இன்னொரு பீக்குள்ள ஒரு ஸ்பேன். அப்ப நீ டாக்குமெண்ட் டாட் ரெடியில என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, டிவ் செலக்ட் பண்ணிக்கோப்பா, டாட் சில்ட்ரன். அப்போ டிவ்ல இருக்கிற சில்ட்ரன் யாரு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவ் தான் பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோ. இவங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டேன்னா நீ இவங்க ரெண்டு பேரை தானே சொல்லுவ, இந்த உள்ள இருக்கிற ஸ்பேனை சொல்ல மாட்டேன். அது மேபி இந்த பீக் கூட பிறந்த ஒரு தம்பியா இருக்கலாம், அரல்ஸ் இந்த பீக் கூட பிறந்த தங்கச்சியா இருக்கலாம். பட் டிவ்வுக்கு கேட்டா மொத்தமா ரெண்டு பிள்ளைகள் தான். மேபி உங்க கசினா இருக்கலாம், விச் இஸ் கிராண்ட் சைல்டு உள்ள இருக்காங்க பீடாக்குள்ள. அப்போ பீடாக நீ பேரண்டா கேட்ட அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சைல்டு? ஒரு சைல்டுன்னு நீங்க சொல்லிட்டு முடிச்சலாம். அது மாதிரி இந்த பீடாக்கு எத்தனை சைல்டுன்னு கேட்டா அதே ஒரு சைல்டுன்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். அதுதான் நீ டிவ் செலக்ட் பண்ணிருக்கிறனால எத்தனை சில்ட்ரன் அப்படின்னு கேட்டா ரெண்டு. அந்த ரெண்டை நீ எப்படி ரெட் கலர்ல டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்க, அவ்வளவுதான். ஸோ பேரண்ட்டும் இதுவும் ஒண்ணுதான். நீ பேண்ட்டை போயிட்டு உன் பேரண்ட் யாருன்னு கேட்டா அவருக்கு மேல உள்ளத யாருன்னு சொல்லுவாங்க, என் பேரண்ட் இவங்க தான் அப்பா அடிப்பாங்க. இதே இது நீ சில்ட்ரன் யாருன்னு கேட்டேன்னா எனக்கு எத்தனை பிள்ளைங்க, அதாவது நீ பேரண்டா இருந்தா என்ன பதில் சொல்லுவ, நீ சில்ட்ரன்டா இருந்தா என்ன பதில் சொல்லுவ, அததான் இங்க நம்ம ஜேகுரி வைஸா பார்க்கணும். ஸோ நீ சில்ட்ரன்டா இருந்த அப்படின்னா ஆன்செஸ்டர், நீ பேரண்டா இருந்த அப்படின்னா டிசெண்டன்ஸ். ஓகேவா? புரியுதுல நான் சொல்ல வருது? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா, டவுட் இல்ல? சூப்பர்டா. சரி, நெக்ஸ்ட் அதே இதுல ஃபைண்ட். ஸோ இதை கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். which is returns descendant elements of the selected element all the way down to the last descendant. The following example returns all span elements that are descendants of div. என்ன பண்ணிருக்காங்கன்னு தான் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பேன் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. கோடு படி பார்த்தா சேம் ஒரு டிவ், ரெண்டு பீடாக் இருக்கு, ஒவ்வொரு பீடாக்லயும் ஒரு ஸ்பேன் இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்? ஃபைண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீ இந்த ஃபைண்டை வந்துட்டு இந்த சும்மா மைண்ட் செட்ல இந்த பேரண்ட் சில்ட்ரனு இந்த மாதிரிலாம் எதுவும் நீ வைக்காம டைரக்டா உன்கிட்ட ஸ்பேனை தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா டக்குன்னு போய் நீ எங்க ஸ்பேன் இருக்கோ அதை போய் தேடி கண்டுபிடிச்சிடும். பட் ஸ்பேன் வந்து இந்த மாதிரி இடத்துல தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த டாலர் டிவ். புரியுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், டாலர் டிவ்வை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிவ் இருக்குப்பா என் கோடில் அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த டிவ்வுக்குள்ள ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், வச்சு ஃபைன் பண்ணணும் யாரு அப்படிங்கிறது ஸ்பேன்னு சொல்லிட்டேன்.
ஃபைன் பண்ண உடனே கலர் ரெட்டு பார்டர் 2 பிக்சல் சாலிட் ரெட்ல டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. ஃபைண்டை பொறுத்த மட்டும் சிம்பிளான ஆன்சர் தான். நீ அதை போட்டுட்டு ஃபைண்டா பேரண்டா இருக்கணுமா சைல்டா இருக்குமா இந்த மாதிரிலாம் குழப்பங்களே இருக்க வேணாம். ஓகேவா? சிம்பிளா இப்போ நீ சொன்ன வேலையை இந்த டிவ்ல போய் தேடுப்பா, எங்க போய் தேடணுங்கிறத இங்க சொல்லிடணும், யாரை தேடணுங்கிறத இங்க சொல்லி முடிச்சிடும். அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். பட் இது யாருக்கு அண்டர்ல வராங்க அப்படின்னா டிசெண்டன்ட்க்கு அண்டர்ல வராங்க. அண்டர்ஸ்டாண்டபிள்? ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். இன் கேஸ் எனி வரிஸ் மெசேஜ் இது பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா சிபிலிங்ஸ் வராங்க. சிபிலிங்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஸோ வித் jQuery you can travel sideways the DOM tree to find siblings of an element. ஸோ சிபிலிங்ஸ்னாலே கண்டிப்பா அந்த ரெண்டு சைல்டுன்னு வந்துருவாங்க. அதுல யார் எல்டர் யார் எக்கர்ங்கிற ப்ராப்ளம் வரும். நம்மளும் அதை நம்ம தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷ்ல. கரெக்டா? ஸோ இப்போ சிபிலிங்ஸ்னாலே உனக்கு தெரிஞ்சுட்டு அந்த சைட் வேஸ், இப்போ நான் இருந்தா எனக்கு அண்ணன் இருப்பான், அப்ப அண்ணன்ட்ட போய் கேட்டா எனக்கு தம்பி இருப்பான். அப்போ ஒரு சைடு வேவா இருக்கு பாத்தியா, அதை தான் இங்க சொல்லியிருக்கான். அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். அந்த சைடு வேக்கு சேம் பேரண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கான்செப்ட். கரெக்ட் தானே? அண்ணன் தம்பினா தான் அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளைங்க, இவங்க பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அந்த பேஸ் கான்செப்ட் தான். So traversing sideways in the DOM tree, there are many useful jQuery methods for traversing sideways in the DOM tree. இவங்க நிறைய யூஸ்ஃபுல் jQuery மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ சிபிலிங்ஸ், நெக்ஸ்ட் ஆல், நெக்ஸ்ட் அன்டில், இந்த நாலும் தான் மேக்ஸிமம் நம்ம கோட்ல யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரிவ் அன்டில்ங்கிற வந்து நெக்ஸ்ட்னாலே அதுக்கு முன்னாடிங்கிறத கான்செப்ட் தானே, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்சு கோடு இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். சிபிலிங்ஸ்க்கு அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். which returns all siblings elements of the selected element. ஸோ ஒரு பேரண்ட் இருக்காங்க, பேரண்ட்டுக்கு ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிள்ளைங்க தான் சிபிலிங்னா அப்போ ரெண்டையுமே டிஸ்பிளே பண்ணிடும்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யா, நான் நினைச்சபடி கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ பார்க்கலாம். கோட்ல ஒரு டிவ் இருக்கு. டிவ்வுக்குள்ள அஞ்சு பேர் இருக்காங்க. ஒரு பி டேக், ஒரு ஸ்பேன், ஒரு H2, ஒரு H3, இன்னொரு பி டேக். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஒரு பி டேக், ஒரு ஸ்பேன், ஒரு H2, ஒரு H3, அப்புறம் ஒரு பி டேக். இப்போ நீ ஃபங்க்ஷனை ரெடி பண்ற, which is document ready function $H2 அப்படின்னு சொல்லியிருக்க. H2 மட்டும் சிபிலிங்ஸ் அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடுற. ஸோ which is $H2 டாட் சிபிலிங்ஸ். திரும்ப இந்த டெஃபினிஷனை பாருங்க. சிபிலிங்ஸ் எலமெண்ட் ஆஃப் ஆல் செலக்டட் எலமெண்ட். புரியுதா? ஆல் செலக்டட் which is சிபிலிங்ஸ இல்லாதவங்கள தான் நீங்க சொல்லியிருப்ப. ஓகேவா? அப்ப இவனை தவிர்த்து இருக்கிறவங்க எல்லாரும் சிபிலிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 5 பிள்ளைங்க இருக்காங்க. சரியா? யாரெல்லாம்னா பிடேக், ஸ்பேனு, H2, H3, பிடேக். இதுல H2 நீ சொன்னனால இவன் மட்டும் வேற யாரோ வீட்டு பிள்ளையோ, பக்கத்து வீட்டு பையனோ எவனோ இருக்கான். இவங்க 4 பேரும் ஒரே வீட்டு பிள்ளை. அவ்வளோதான். அப்படின்னு தான் சிபிலிங்ஸ் இவன் கொடுத்துருக்கான். கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. இது கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத கான்செப்ட்ல ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் இதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதில் H3 போட்டேன்னா H3 விட்டுட்டு இவங்க 3 பேரு, இவன் ஒருத்தன், அப்போ இவங்க 4 பேரு சிப்ளிங்ஸ். இவங்க இந்த H3 வந்து பக்கத்துக்கு பையனா இருக்கும், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணும். ஓகேவா? இது சிப்ளிங்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் தான். ஸோ விச் இஸ் நெக்ஸ்ட் மெத்தட் returns the next sibling element of the selected element. The following example returns the next sibling. நீ யாரை சொல்றியோ அவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்கள சொல்லிடும். இப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு டிவ் இருக்கு. டிவ்வுக்குள்ள 5 எலமெண்ட் இருக்கு. விச் இஸ் பி டேக், ஸ்பேன், H2, H3, P. 5 டேக் இருக்கு. 5லையும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் $H2. H2 செலக்ட் பண்ணிக்கோ, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறவங்க என்னோட சிபிலிங் அப்படின்னு நீ சொல்ற. ஸோ H2க்கு அடுத்து யார் இருக்கா? H3 தான். அப்போ H3 தான் சிபிலிங். விச் இஸ் H2க்கும் H3க்கும் உள்ள கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் சிபிலிங் சொல்லுவாங்க. உன் மைண்ட் செட்ல சிபிலிங்கிறத எடுத்துட்டு பார்த்த அப்படின்னா H2க்கு அடுத்து யாரு இருக்காங்க அவங்க தான் அப்படிங்கிறத சொல்றது தான் நெக்ஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் அன்டில்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் புரியுதுல? யாருக்கும் குழப்பம் இல்லை. நெக்ஸ்ட்
சிப்ளிங்ஸோட கனெக்ட் ஆகுதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சிப்ளிங்ஸை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அன்டில் என்னன்னா, நீ எவ்வளவு சொல்றியோ, அன்டில் எனக்கு எவ்வளவு தூரம் வேணுங்கிறத தான் எடுத்துக்கிறது. ஸோ விச் இஸ் சாரி, இது நெக்ஸ்ட் அன்டில் இல்லை, நெக்ஸ்ட் ஆல் நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செலக்டட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிவ்ல 5 டேக் இருக்கு. அந்த டேகை நான் எப்படி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் டாலர்ல H2 கூப்பிட்டுருக்கேன். டாட் நெக்ஸ்ட் ஆல். அப்போ H2க்கு அடுத்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பா, விச் இஸ் த்ரூ சிஎஸ்எஸ் பார்டர் லைன் ரெட் சாலிட் ரெட்ல. அப்போது என்ன, H2க்கு அடுத்து யார் இருக்கா, H3 பீட்டாங்க, அதனால அவங்க ஹைலைட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு கோடா அப்படின்னு ஃபீல் ஆகும், பட் இதுதான். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் அன்டில். இங்கே நம்ம நெக்ஸ்ட் அன்டில் வந்தாலும், ஸோ ஆல் நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ் எலமெண்ட் பிட்வீன் டூ கிவன் ஆர்குமெண்ட். ஸோ நீ சொல்றத பொறுத்து தான் அவங்க என்ட்ரே ஆவாங்க. சும்மா உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே சிப்ளிங்ஸ்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. எனக்கு இவ்வளோதான்ப்பா வேணும் அப்படிங்கிறது உனக்கே புரியுதா? இது வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது, தெரியுதா? இப்போ நீ நெக்ஸ்ட்னு சொல்ற, H2க்கு அடுத்து யாருன்னு உனக்கு தெரியல, அப்போ நீ ஃபைன் பண்ற கரெக்டா நெக்ஸ்ட்னு சொல்லி. இதே நெக்ஸ்ட் ஆல்னு சொன்னா H2க்கு அடுத்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு உன்னால கண்டுபிடிச்சிட முடியும் நெக்ஸ்ட் ஆல். இதே நெக்ஸ்ட் அன்டில்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சாரி, ஒரு எத்தனை டேக் இருக்குன்னா, ஒரு பி டேக், ஒரு ஸ்பேன், H2 H3 H4 H5 H6 பி டேக், மொத்தமா 8 எலமெண்ட் ஆஃப் டேக் HTML டேக் இருக்கு. அதுல நீ ஃபங்க்ஷனை ரெடி பண்ணி யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருக்க அப்படின்னா H2 கூப்பிட்டுருக்க, விச் இஸ் H2. நெக்ஸ்ட் அன்டில் H6 வர, H6 இருக்கிற வர மட்டும் நீ டிஸ்பிளே பண்ணுன்னு மாதிரி சொல்லிக்கிறோம். ஸோ H2க்கு அடுத்து யார் வரா, H3 H4 H5 H6க்கு அன்டில். ஸோ இது சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணிடும். இதுதான் நெக்ஸ்ட் அன்டில். இப்போ புரியுதா? இது ஒரு ஃபைண்ட் அவுட் தான். எனக்கு H6 முன்னாடி வர வேணும், H2க்கு அப்புறம். ஸோ H3 H4 H5 மட்டும் கரெக்டாக பிக்கப் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், விச் இஸ் டிராவர்ஸ் jQuery மெத்தட். இது வர அண்டர்ஸ்டாண்டா? ஓகேவா? எனி இஷ்யூ? சாட்டிஸ்ஃபை தானே? சரி, சூப்பர் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இதுக்குள்ள வர்றது தான், பட் ஒரு ஃபில்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட இந்த ஃபைண்ட் அவுட் ஆப்ஷன் தான். ஃபில்டருங்கிறதே உங்க மைண்ட் செட்டுக்கு ஆயிரும், கண்டிப்பா எதையோ ஃபில்டர் பண்ணி தூக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் ஸ்பெசிஃபை எ கிரைட்டேரியா element that do not match the criteria are removed from the selection, and those that match will be written. The following example returns all p elements with class name intro. இப்போதான் அந்த கிளாஸ் நேம் வச்சே வாராங்க. சரியா? ஸோ ஒரு 5 பி டேக் இருக்கு, 5ல் எனக்கு 2 பி டேக் மட்டும் போதும்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஃபில்டர்னு உனக்கே தெரியும். இதை நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி சொல்லியிருப்போம், எனக்கு மொதல் 2 பி டேக் மட்டும் ரெட் கலர்ல வேணும்ப்பா அப்படின்னா மொதல் 2க்கு மட்டும் கிளாஸ் நேம் வச்சிருவோம், இல்லை ஐடி நேம் கொடுத்துருவோம். அதை கூப்பிட்டு ஈஸியா என்ன சொல்லிடுவோம், 2 போட்டுக்கோப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பி டேக் மட்டும். அதே கான்செப்ட் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெல்கம் டு மை பேஜ் அப்படின்னு ஒரு 4 பி டேக் வச்சுட்டாங்க. மை நேம் இஸ் டொனால்ட், ஐ லவ் டக்பர்க்கா, ஐ லவ் டக்பர்க், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மை கி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பி டேக்கு கிளாஸ் நேம் வைக்காம நடுவில் உள்ள 2 பி டேக் கிளாஸ் நேம் வச்சுருக்காங்க, விச் இஸ் கால் இன்ட்ரோ. அப்போ ஃபில்டர்ல நீ டபுள் கோட்ஸ்குள்ள டாட் இன்ட்ரோன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சிஎஸ்எஸ் தேவையோ அதை கொடுத்துரும். ஸோ விச் இஸ் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் டாலர் யாரை டார்கெட் பண்ற, பி டேகை டார்கெட் பண்ண. அப்போ பி டேக்னா 4 பி டேக்கையும் இப்போ எடுத்துரும். அதுல ஃபில்டர் பண்ண போறேன். யாரை ஃபில்டர் பண்ண போறேன்னா இந்த கிளாஸ் நேம் வச்சு. அப்போ அவங்க 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லோ கலர் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க, அது எல்லோ கலர் அப்ளை ஆயிரும். இது ஃபில்டர் மெத்தட். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம இதுதான் வருது விஷுவல் ஸ்டுடியோக்கு. இதுதான் jQuery மெத்தட். jQuery மெத்தட் அப்போ அவ்வளோதான். நானே இவ்வளோ இதை பார்த்தோம், பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தாலும் முடிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டால் முடியல. jQuery வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு நெக்ஸ்ட்டு அன்டில் இன்டில் நிறைய இருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், நம்ம இன்னைக்கு பார்த்ததே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% வர இந்த jQuery மெத்தடை பார்த்துருவோம். அப்போ 25 மெத்தட்ஸ்ல அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா நீயா ஒர்க் பண்ணும் போது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நான் இப்பவுமே சொல்லிடுவேன், இன்னைக்கு ஏதோ ஒரு பிபிடியோ இல்லை கூகுள்ல இருந்து எதையோ எடுத்து ஒன்று காமிச்சிடுவேன்.
காமிச்சா உனக்கு உண்டான ஒரு சுவாரஸ்யம் போயிடும். தெரியாததை நீ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்து ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது அதோட ஃபீல்டே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஸ்லோவா செஷன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகுது. ப்ளஸ் ஒரு 80% உங்க லேண்ட் அப் வச்சு தான் கொடுக்குது. ரைட்டா? மீதி 20% நீயா புதுசா லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கும். பிகாஸ் நீ எவ்வளோக்கு எவ்வளோ புதுசா லேர்ன் பண்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்பெனி ஷிஃப்ட் ஆகி நீ ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்ப. ரைட்டா? நடத்த வேணான்னு நீ என்னமோலாம் ஊட்டுறான்னு நினைக்காதீங்க. பட் இதுதான் உண்மை. சரியா? சரி, ரைட், ஓகே. ஸோ இப்போ விஷுவல்ல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்கலாம்? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. ஓகேனா நம்ம விஷுவல்ல ஏதோ ஒரு உங்க சஜஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ என்னெல்லாம் இருக்கு? ஃபில்டர் இருக்கு, நெக்ஸ்ட் அன்டில், நெக்ஸ்ட் ஆல், நெக்ஸ்ட் சிப்லிங்ஸ், எல்லாமே இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டா தான் இருக்கு. எதை வச்சு பார்க்கலாம்? எனி கெஸ்? ஃபைண்ட். யா, ஃபைண்டை வந்துட்டு பார்க்கலாம். நீங்க சிப்லிங்ஸ் சீனா சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபைண்டும் சிபிலிங்ஸும் பார்க்கலாம். அதர் தன் தட் யாருக்கும் வேற எதுவும் வேணுமா? சரி, போதும்ட்டாங்க சச்சுகுமரன். சரி, ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபைன் பார்க்கலாம். நேற்று பார்த்து நம்ம அந்த ஜேக்குரி காலமே எடுப்போம். சரி, ஒரு புதுசாகவே ஓப்பன் பண்ணி நம்ம ஜேக்குரி யூஸ் பண்றதுனால என்ன சொல்லி இந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிப்போம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம பாடியில் இருக்கிற கான்செப்டை வந்து இது பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவ் டேக் இருக்கு. அந்த டிவ்வில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா டிவ் ஏரியா, நம்ம வந்து அவங்கள மாதிரி இல்லாமல் டிவ் ஏரியான்னு வச்சுப்போம். அந்த ஐயோ சாரி, அந்த டிவ்வுக்குள்ள யார் வராங்க அப்படின்னா பி டேக் வராங்க. அந்த பி டேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பேரா அப்படின்னு வச்சுக்கோங்க. பேரா ஏரியா. அந்த பேராக்குள்ள யார் வராங்கன்னா ஸ்பேன். இந்த ஸ்பேன்ல என்ன இருக்குன்னா ஸ்பேன் ஏரியா. சரி, இது ஓகே. மேபி நம்ம இன்னொரு பி டேக்கையும் வச்சுக்கலாம். ஸோ இதே அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா ஸோ டிவ்வுக்குள்ள ஒரு பேரா ஏரியாக்குள்ள. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக பிரிக்கணும் அப்படின்காண்டி இவங்க ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் கிளாஸில் நம்ம செப்பரேட்டுன்னு வைப்போம். இவங்க என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஜஸ்ட்டு நான் சரியாக நம்ம அதில் பார்க்கல பிபிடியில். நான் இருந்தாலும் உங்களுக்கு போட எடுத்து காமிக்கிறேன். சரி, ஸ்டைலுக்கு ஸ்டைல் அதில் வந்து டாட் செப்பரேட் டிஸ்பிளே பிளாக் வச்சுருக்காங்க, விச் இஸ் எல்லாமே ஒரு பிளாக்கான பீரியடாக இருக்கணும். எதுவுமே ரிலேட்டிவாக ஒர்க் ஆகிடக்கூடாது. ஸோ 2 பிக்சல் சாலிட், ஒரு லைட் கிரே வச்சுருக்காங்க. அண்ட் தென் கலர் வந்துட்டு லைட் கிரே.
டெக்ஸ்ட்டும் லைட் கிரேல தான் இருக்கணுங்கிறாங்க. அப்போ தானே இது பார்க்க தெரியும். ஸோ பேடிங் வந்துட்டு 5 பிக்சல் அண்ட் மார்ஜின் வந்துட்டு 15 பிக்சல். சரி, ஓகே. இப்போ இதில் வந்துட்டு விட்த் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 500 பிக்சல் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சின்னதாக தெரியணும் கண்டி. சரியா, நம்ம கொஞ்சம் இதை இப்படி சென்டராக வச்சுக்கணும். அதை தாண்டி இவங்க இன்னும் செப்பரேட்டாக வைக்கல. ஆனால் இவங்க அவுட்புட் மட்டும் எப்படி இந்த பார்டர் லைனாக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதை தான் அவங்க ஸ்டைலாக வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்கிரிப்டுக்கு போவோம். ஸோ ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன். இதை ஓப்பன் பண்ணால் டாலரில் யார் வேணும் எனக்கு அப்படின்னா டிவ்ல இருக்கிற ஃபைண்ட், யாரை நான் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்கள சொல்லணும். நான் யாரை ஃபைண்ட் பண்ண நினைக்கிறேன், ஸ்பேனை ஃபைண்ட் பண்ண நினைக்கிறேன். ஸ்பேனன்னு போட்டுட்டு அவங்க கலர் வந்து எனக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா கலர், சாரி, டபுள் கோட்ஸில் பார்த்தியா நான் மிஸ்டேக் பண்ணுறேன் பார்த்தியா, டபுள் கோட்ஸ் கோலன் கலர் ரெட், அடுத்து கமா கொடுத்து பார்டர், அடுத்ததுல யார் வேணும், ஒரு 2 பிக்சலுக்கு சாலிட் ரெட். ஹலோ, சொல்லுடா அண்ணா. கொலனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வரும். சரி சரி, எங்கடா சொல்ற, இங்க இதை சொல்றியோ? அது ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் எல்லாம் ஆட்டோமேஷன் தானே, பிரச்சனை. சரி சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டிவ்வில் இந்த டிவ்வுக்குள்ள யாரை ஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்பேனை ஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ இவங்களை மட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பார்டர் ரெட் வச்சு எனக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்ணி காமின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இவங்க ஸ்டைல் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ நான் அதை எடுத்துட்டு பி டேக்னு போட்டால் பி ஃபுல்லாகவே ஃபைண்ட் ஆயிடும். அப்போ டிவ்வில் இருக்கிற நான் டிவ்வே போட்டால் என்ன ஆகும், எல்லாமே ரெட் ஆயிடும். சாரி, டிவ்வுக்குள்ளே இருக்கிறனால டிவ் வராது. மேபி நம்ம இன்னொரு டிவ் வச்சுருந்தேன்னா இப்போ நம்ம கிளாஸ் வேணால் போட்டு பார்ப்போம். கிளாஸும் எடுக்கல. மேபி நீ டிவ்வுக்குள்ள அப்படின்னா இன்னொரு பேரண்ட் வச்சா மட்டும்தான் எடுக்கணும் நினைக்கிறேன். எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. சரி, ஃபைண்ட் ஓகேவா? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சிப்லிங்ஸ் போட்டா சூப்பர், ரைட், ஆல் ஓகே. இன்ஃபேண்ட் ஓகேவாடா? சரி, ஓகே, நெட்வொர்க் விஷயம் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ இதிலே வந்து மாற்றுவோம். ஸோ சிப்லிங்ஸ்க்கு வந்து இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கலாம். சிப்லிங்ஸ் வந்து சேம் அதே மாதிரி டிவ் ஏரியா, டிவ்வுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு பி டேக் வச்சுக்கலாம். அடுத்து யார் இருக்காங்கன்னா ஸ்பேன்ல யார் இருக்காங்கன்னா அதே மாதிரி ஸ்பேன். அடுத்து யார் இருக்காங்கன்னா ஒரு H3, சாரி H2 வச்சுட்டேன்னா அட் லாஸ்ட்டாக ஒரு பி டேக் பி. ஸோ ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு சரியா. இப்போ சிப்லிங்ஸ்னா என்னன்னு சொன்னோம். உங்களுக்கு இதில் நான் ஒருத்தரை எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லாருமே சிப்லிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடணும் கரெக்டாக. ஸோ அப்போ நான் எழுதுறேன் டேகு ஸ்கிரிப்டில்
டாக்குமெண்ட் டாட் ரெடியில ஃபங்க்ஷன் டாலர்ல யாரை ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன், h2 மட்டும் எடுத்து சிபிலிங்ஸ்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல வந்து கலர் ரெட்டா மாத்திர அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்டர் வேணாம். இப்போ h2 மட்டும் எடுத்துட்டு நான் மாத்த சொல்லிட்டேன். இப்போ வேற என்ன டேக் இருக்கு, p டேக் இருக்கு. வேணா p எடுத்து பார்ப்போமா. ஸோ p வந்து 2 பேரா இருக்காங்க, ஆனா அது எல்லாரையுமே சிபிலிங்ஸா எடுத்துக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ h3 மட்டும் விட்டுட்டு எடுத்திருக்கு. அப்போ ஸ்பேன் போட்டா ஸ்பேனை விட்டுட்டு இருந்திருக்கு. அப்போ 2 p டேக் இருக்கிறனால மேபி அதை எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா ஒரு p டேக் அழிச்சுட்டு ட்ரை பண்ணலாம். எஸ், 2 p டேக் இருந்தனால அது எல்லாமே சிபிலிங்ஸா எடுத்துருக்கு. பட் நம்ம எதை சொல்றோமோ அதை தவிர்த்து அவங்க எல்லாருமே சிபிலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருது. அப்போ நான் h2ன்னு எடுத்தேன், சாரி h2ன்னு எடுத்தேன் அப்படின்னா h2 விட்டுட்டு மீதி எல்லாம் சிபிலிங்ஸ்பா. h3ன்னு எடுத்தேன் அப்படின்னா h3 விட்டுட்டு மீதி 3 பேர் சிபிலிங்ஸ்னு சொல்லலாம். இன்கேஸ் நீ இன்னொரு p டேக வச்சுட்ட அப்படின்னா அதுல போயிட்டு நீ pன்னு சொல்லிட்ட அப்படின்னா எல்லாரையுமே சேர்த்து 2 பேர் இருக்கிறனால 2மே சிப்ளிங்ஸ் எடுத்து எல்லாருமே சிப்ளிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிக்குது. இதுதான் சிப்ளிங்ஸ். அண்டர்ஸ்டாண்டபிளா? ஓகேவா? அண்ணா இதுல இன்னொரு டிவ் வச்சா எப்படி இருக்கும்? இன்னொரு டிவா? சரி, அதையும் பார்ப்போமா. இதை அப்படியே காப்பி பண்ணி இறக்குறேங்க. அப்படியே தான் காப்பி ஆயிருக்கு டிவ்வை தவிர்த்து. இப்போ நம்ம இந்த இடத்துல h2ன்னு போட்டா h2 விட்டுட்டு அப்படியே காப்பி ஆயிருது. அதே h2 விட்டு தான் காப்பி ஆயிருக்கு. அவ்வளோதான். இன்னொரு டிவ்வும் அப்படியே தான் பண்ணுது. ஏன்னா நீ சிபிலிங்ஸ்ல வந்துட்டு கரெக்டான எலமெண்ட்டை மட்டும் தேடுற. நான் வந்துட்டு டிவ்ன்னு போடுறேன், என்ன நடக்கும் பார்க்கலாம். எல்லாத்தையுமே எடுத்துருது. டிவ்வுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே என்ன சொல்லிட்டு சிப்ளிங்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ நீ சிப்ளிங்ஸ் யாருன்னு தான் தேடுற. இதா அதை தவிர்த்து யார் இருக்காங்களோ அவங்க ஒரு டிவ்வுக்குள்ள யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் டிவ்வுக்கு நீ டிவ்வே இல்லாம போட்டிருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும். கரெக்டா இப்போ p டேக்னு மட்டும் டிவ்வு h2ன்னு போட்டேன்னா h2 மட்டும் எடுத்துட்டு மித்தவங்க எல்லாரையும் சிப்ளிங்ஸா தான் காணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே.